ஒன்றை மட்டும் சொல்கிறேன். இதே நாட்டில் திபெத்திலே பௌத்த ஆட்சி இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. அது யார் தெரியுமா? செங்கிஸ்கான் பரம்பரை தான் முதலிலே பௌத்த ஆட்சி அங்கே நிறுவினார்கள். இன்றைக்கும் சீனாவிற்கும் திபெத்துக்கும் பிரச்சனை இருக்கிறது. நமக்கும் அவர்களுக்குமான பிரச்சனை கூட அதிலே தான் இருக்கிறது. ஆனால் அந்த திபெத்திலே ஒரு மன்னன் வந்தான், மூ நெட்சன்போ. யார் அவன்? செங்கிஸ்கானினுடைய பேரன். அவன் தான் படித்த புத்த மதத்தின் அடிப்படையிலே சமத்துவத்தை படைக்க வேண்டும் என்று விரும்பினான். உலகத்தில் எந்த மன்னனும் செய்யாத ஒரு துணிச்சல் மிகு காரியத்தை செய்தான். நாட்டு மக்களின் அனைத்து சொத்துக்களையும் ஒன்றாக வாங்கி அனைவருக்கும் சமமாக பிரித்து கொடுத்தான். அனைவருக்கும் நிலம் என்பதை கம்யூனிஸ்டுகள் சொல்வதற்கு முன்பே நிகழ்த்தி காட்டியவன் மூ நெட்சன்போ என்கிற பௌத்த அரசன். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தனி உடைமை வந்துவிட்டது. வலுத்தவன் வலு இழந்தவன், ஏழை பணக்காரன் வந்துவிட்டது. ஆனால் அந்த மன்னன் விடவில்லை. 3 ஆண்டுக்கு பிறகும் ஒரு முறை எல்லா சொத்துக்களையும் பொதுவாக்கி மீண்டும் தனித்தனியாக அனைவருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுத்தார். அடுத்த 3 ஆண்டு கழித்து மீண்டும் சொத்துடையவன் வாழ ஆரம்பித்து விட்டான். அதன் பிறகும் அவன் அதிலிருந்து விடுபட தயாரில்லை. அடுத்த ஒரு கூட்டத்தை நடத்தி அமைச்சரவையை கூட்டி அதற்கான முடிவை அறிவிக்க இருக்கிறான். இரவு உறங்கப் போகிறான். அவனுடைய தாய் உணவு கொடுக்கிறார். உணவை அறிந்துவிட்டு உறங்கச் சென்றான். உறங்கச் சென்றவன் இறந்தே போனான். அந்த உணவிலே அவன் சொந்த தாயே விஷமிட்டு அவனை கொன்றுவிட்டான். சோசலிசத்தை, சமத்துவத்தை படைத்தான் என்ற காரணத்தால் ஒரு அரசனையே சொந்த தாயே கொன்ற ஒரு மகா பாதகம் இந்த மண்ணில் நடந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த தத்துவம் ஏதோ உழைப்பாளி மக்களுக்கு மட்டுமல்ல, உயரத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய குடும்பத்தை கூட அலைக்கழிக்கிற மாபெரும் ஆளுமையை கொண்டது, ஆற்றலை கொண்டது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். ரஷ்ய புரட்சியின்